சண்டே. நேற்று வந்து டின்ட்டுவோட ஸ்கூல் ஆனுவல் டே முடிஞ்சுது. ஸோ நேற்றோட அவளோட ஸ்கூலும் முடிஞ்சுது. இத்தனை நாள் சிக்கு மட்டும்தான் வீட்டில் இருப்பான், நானும் சிக்கு மட்டும்தான் இருப்போம். பட் இனிமேல் வந்து டின்ட்டும் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான், டின்ட்டு, சிக்கு 3 பேரும். அண்ட் சுமி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமிக்கு இன்றைக்கி தான் வந்து அந்த பார்பிக்யூ நேஷன் ஷெஃபாக இருக்கிறது வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ இன்னையோட முடியுது. இதுக்கப்புறம் நாளைக்கு கோயம்புத்தூர் போவோம். ஸோ அவளோட ஸ்கெடியூல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நேற்று டின்ட்டோட ஸ்கூலில் ஆனுவல் டே இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லா குழந்தைங்களும் நல்ல ஜாலியாக ஃபன் பண்ணோம். பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா பேரண்ட்ஸ் கூடயும் வந்து நல்லா ஜாலியாக பேசி அரட்டை அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நேற்று டின்ட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னா, அவரோட ரோல் வந்து குட்டி ரோல் தான். ஆமாம், பட் அந்த ஓவரால் அந்த ட்ராமா இருக்குல்ல, ஒரு ப்ளே தான் பண்ணாங்க. ஸோ அந்த ஓவரால் ப்ளே வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. மெசேஜ் வந்து சூப்பராக டெலிவர் பண்ணாங்க குழந்தைங்க. அது வந்து ஆக்சுவலாக கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அந்த கான்செப்ட். இன்வைட்லேயே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு தியேட்டர் போயிட்டு நம்ம ஜாலியாக நிறையா மல்டிபிள் ப்ளேஸ் பார்த்து ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோடு முடித்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனுவல் டேனா ப்ராப்பராக ஆனுவல் டே இது வரைக்கும் எனக்கு எப்படி இருக்குன்றது ஒரு அசம்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் ஒன்று வந்து கொஞ்ச நாள் முன்னாடியே எங்களுக்கு வந்துருச்சு. ஹாலிடேஸில் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இத்தனை நாள் அதை அன்பேக் பண்ணாமல் வச்சுருந்தோம். இன்றைக்கி அன்பேக் பண்ண போகிறோம். வாங்க அது என்னன்றது பார்ப்போம். அண்ட் டின்ட்டு, சிக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. அவங்க அதை வந்து இன்றைக்கி எப்படியாவது நம்ம ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் அவங்க வந்து உள்ளே எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். வரீங்களா? ஆக்சுவலாக ரிமோட் இங்கே தான் இருக்குது, டிவி ரிமோட்டு. அதுவே ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாஸ் ஆச்சு, திருப்பியும் வந்து அதுவே ப்ளே ஆச்சு. இல்லை, 3 பேரும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். த்ரில்லர் வந்துட்டார் நினைக்கிறேன், மைக்கேல் ஜாக்சன்ல. சரி, என்ன பிளான் இன்னைக்கு? நேற்று எப்படி போச்சு ஆனுவல் டே உனக்கு? கீழே பால் ஊற்றிட்டே இருந்தேன். மேடம் வந்து பால் காரியா சூப்பராக பண்ணாங்க. யாருமே வரல என் கடைக்கு, அதனால காண்டில் கீழே ஊற்றிட்டேன். ரொம்ப நேரமாக கதை வச்சுட்டு இருந்தீங்க நீ? அது சண்டை போட்டுருந்தியா? சரி, ஓகே. பட் உனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனுவல் டே எக்ஸ்பீரியன்ஸு? ஃபன்னாக இருந்துச்சா? நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்துச்சு, பயமாக. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டதுக்கப்புறம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அங்கே பாரு, யாருங்க இவன்? போய் என்னம்மா பண்ணுறாங்க? பேண்ட்டை தூக்கி விடுறாங்க. ஏங்க யாருங்க இவன்? எப்படி இருக்கா பாருங்க. ஐயோ பாஸ் செம்மங்க இவன். ஏங்க உங்க ஆர்ம்ஸை காட்டுங்க. பைசெப்ஸ் கேக்குறாங்கடா, பைசெப்ஸ் காமி. பாருங்க, மடை காட்டுங்க. செம்மையா இருக்குங்க. அர்னால்ட் எல்லாம் தோத்துருவாங்க. முறைச்சு பாருங்க. கெட்ட கோளாரா இருக்கடா இந்த போஸு. இது என்னோட பைசெப்ஸ் இப்படி இருக்கு உனக்கு? அவனே தாங்க இவன். சரி வாங்க, நம்ம என்ன வேலை பண்ண போறோம் இப்போ? ஓகே, செட் பண்ணலாம் வாங்க. எவ்வளோ பெருசு. ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல. இப்போ இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு வேற ஒருத்தவங்க வருவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி
பண்ணலாம். அது பண்ணதுக்கு அப்புறம் இது பண்ணலாம். ரெட் கலர்ல ஏதோ இருக்கு. இவங்க எந்த அழகுல படிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸ்டடி டேபிள்ல படிக்க தானே செய்யணும். இதுல உட்காந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து. ஓகே, ஏதோ இருக்குமா? என்னடா இது? பாக்ஸுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் அதுக்குள்ள இருக்கிறியா? நீங்க எல்லாரும் போயிட்டு நாளைக்கு வாங்க. ஓகேவா, நாங்க அன்பாக்ஸ் பண்ணிக்கிறோம். தள்ளிடலாமா? அது இதுல ஏதோ இதெல்லாம் இருக்கு. லெக்ஸ்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. அழகான PlayStation. நல்லா இருக்குல்ல கலரு? இவங்க சூப்பரா எங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர் இல்ல? இப்போ இதுல என்ன இருக்கு சொல்லு, கிட்ட போய் அங்க பார்த்து சொல்லு. என்ன கலர் இது? பிங்க் கலர். பிங்க் கலரா? லைட் பிங்க் கலர். லைட் பிங்க். ஓகே, ஸோ நம்ம ஃபேமிலியே வந்து பேஸ்டல் ஃபேமிலி. ரிலேட்டட் டு பேஸ்டல் கலர்ஸ் தான். அதுடா மறைச்சிட்டாங்கடா அது. வாவ், டேய் மறக்காதடா பண்ணா. ஸோ நிறையா எங்களுக்கு பிடிச்ச கலராக எல்லாமே வருது. இது வந்து செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா மிச்சப்படி கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மைல்டாக பேஸ்டல் கலர் சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? ஆலன்கியா. ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டூல் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அதாவது இதோட லெக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் பின்னாடி சாஞ்சி உட்கார்றதுக்கு உள்ளது தான். எங்கே அந்த கலர்? க்ரீன் கலர் அது இருக்கு பாருங்க. அந்த ரெண்டு செட் பண்ணி அந்த பேக் ரெஸ்ட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த டேபிள் டன். சூப்பராக இருக்குது பார்க்க. ஃபினிஷிங் நல்லா இருக்குல்ல டின்டோ? எது? இது வந்து டேபிள் தான். ஸோ இது வந்து டேபிளோட பேஸு அண்ட் அதோட லெக்ஸும் வந்து அங்கே இருக்குது. கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு டெய்லியும் இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, யார் வந்து இதை பத்திரமா பார்த்துக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இது என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஃபினிஷ் எல்லாமே வந்து ஆமாம், இது சேர் தாங்கும். நல்லா இருக்கு. உட்காரிச்சு, நீ உட்காரிச்சுக்கோ. வா, இங்கே பாருடா. சேரோட பேக் ரெஸ்ட் வந்து செட் பண்ணிட்டேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கலர் காம்போ இல்லை? க்யூட்டாக இருக்குல்ல. நீ உட்காரணும். உனக்கு உன் ஹைட்டுக்கும் இது கரெக்டாக இருக்கும் பேக் சப்போர்ட்டு. இவன் ஹைட்டுக்கு எக்ஸாக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை சிக்கோ? இது என்ன பண்ணிட்டேன், இங்கே கீழே ஃபிக்ஸ் பண்ணும்போது இதை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கீழே இருந்துச்சு. என்னடா இது அதுக்கப்புறம் செட் பண்ணுறதுக்கு என்னால் இடமே இல்லையா அப்படின்னு பார்த்தா நான் தலைக்கீழே செட் பண்ணேன். நல்ல வேலை அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. அதனால நான் ஒத்துக்கிறேன். உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம். அப்படியோ? நல்லா இருக்குல்ல? க்யூட்டாக இருக்குல்ல? சரி, ஓகே, இவங்க செட் பண்ணியாச்சு. நீ போய் அப்படி ஓரமாக உட்காருப்போ. டமிட்டோ கொசிட்டா. அதுவா? தப்பிச்சுக்கிட்டா. ஆன்றான். சரி, இங்கே வந்து டின்ட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டு இருக்கா. ஆனால் டின்ட்டு வந்து சூப்பராக அதை பண்ணுறான். நான் இந்த வயசுக்கு அது பண்ண மாட்டான்னு நினச்சேன். மேபி இந்த வயசில் குழந்தைங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ தான் தெரியுது. அவளே அழகாக ஸ்க்ரூ பண்ணுறா. பட் டைட்டு ஃபுல்லாக டைட் வைக்கிறாளான்னு தெரியல. அது மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். இது 2 பேரோட டேபிள். உடஞ்சுன்னா 2 பேருக்கும் தான் பனிஷ்மெண்ட். ஓகே சரியா? டேபிள் சூப்பராக இருக்குல்ல? நான் எல்லா குப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே இருப்பாங்க டேபிள் அன்பாக்ஸ் பண்ணதுனால பயங்கரமாக குப்பையாக இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டேபிளில் உட்காந்து பேசலாம். ஓகே, அந்த டேபிள் வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. சிக்கு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து கலர் பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இன்னொரு சேர், நம்ம ஐக்கியா சேர் வந்து அந்த வீட்டில் இருக்குது. ஸோ அந்த வீட்டிலேருந்து அந்த ஐக்கியா சேரும் எடுத்துகிட்டு வந்தோம்னா டின்ட்டு சிக்கு 2 பேருமே உட்காந்து இதை யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் சிக்கு எப்படா இருக்கு? பிடிச்சிருக்கா? டின்ட்டு உனக்கு பிடிச்சிருக்கா? நீ உட்காந்து காட்டு. அக்கா உட்காட்டு எழுந்திரி. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவர் கரெக்டாக இருக்கான். டிக்ளேர் பண்ணிட்டு போகிறாரு சார். பர்ஃபெக்டில் சூப்பராக இருக்குது. க்யூட்டாகவும் இருக்குது. இது வந்து இப்போ குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும்ல,
டோரா ஸ்டிக்கர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் செம்ம நீட்டாக இருக்குது. ஸோ நம்ம வீடோட ஏஸ்தட்டிக் லுக்கை வந்து அது எந்த விதத்துலையும் பாதிக்கல. சூப்பராக அதை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது, அழகாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இவனோட பேப்பர் வந்து இந்த இடத்துல வச்சுட்டா இன்னொரு ஹாஃப் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு டேபிள் போட்டு 2 பேரும் சண்டை போடாமல் உட்காந்து இதை யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வெயில் வெளில இந்த காஃபி வந்து வெளில வந்து கொஞ்சம் குடித்தாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நல்லாயிருக்கு, வெயில் அடிக்குது, பட் மரம் செடியெலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சூடு தெரியாது. இந்த இடத்துல தான் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிடுவேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிக்கணுன்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சேர் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ சேர் செட்டப் மாதிரி போட்டுட்டு அழகாக கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணால. ஒரு 2 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிலே இருக்காது. ஸோ இந்த பில்டிங்கோட ஷேடோ வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ நல்லாவும் இருக்கும், காற்று நல்லாயிருக்கும் அந்த டைமில். ஸோ அந்த டைமில் இங்கே வந்து ஒரு டேபிள் இருந்து அதில் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்.